ஹல்லேலூயா. நல்ல கரங்கள் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அவரை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் முகத்தில் ஒன்றும் ஒரு சந்தோஷம் இல்லாதது போலவே தோற்றமளிக்கிறது. ஆமென். ஆமாம், பக்கத்தில் இருக்கிற பார்த்து நல்லா சிரிச்ச முகமா ஆமென் கரங்களை கொடுத்து ஆமென் ஹல்லேலூயா நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவாருன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாருன்னு சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம காதுல எல்லாம் நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு கேட்டுதான் பழக்கம். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் அவர் நம்மளை பார்த்து சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை ஆமென் ஹல்லேலூயா, நான் உன்னை உயர்த்துவேன்னு சொன்னார்னா அவர் சொன்ன வார்த்தையில் ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தையில் ஹல்லேலூயா பலன் உண்டு. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற வார்த்தையில் ஹல்லேலூயா வல்லமை உண்டு. எத்தனை பேர் தைரியமா சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. லாசருவை பார்த்து லாசருவே வெளியில வா என்று சொன்ன உடனே அவனால் வெளியில வர முடியும் சொன்னா அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்று அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 50 நாட்கள் வார்த்தையினுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேருக்கு அந்த ஜீவன் வேணும்? எத்தனை பேருக்கு அந்த வல்லமை வேணும்? ஆமென். ஹல்லேலூயா. இது என்னுடைய செய்தி இல்லை, இருந்தாலும் ஆவியானவர் என்னை சொல்லுகிறதுனால சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. லாசருவே வெளியில வான்னு சும்மா சொல்லலை. ஆமென். அதற்கு பின்பதாக நிறைய ஆமென் ஹல்லேலூயா காரியங்கள் உண்டு. ஆமென். யூதர்களுடைய சரித்திரத்தின்படி ஆமென் யூதர்களுடைய முறைமையின்படி ஆமென் ஹல்லேலூயா அவர்களை அடக்கம் பண்ணும் பொழுது ஆமென் லாசருடைய கண்ணை பிடுங்கி, லிவரை பிடுங்கி, கிட்னியை பிடுங்கி, மூளையை பிடுங்கி ஆமென் ஒரு ஜாடிக்குள்ள வச்சு ஆமென் ஹல்லேலூயா அதை பதப்படுத்துவதற்கு ஒரு மருந்தெல்லாம் போட்டு ஏமேன் அதற்கு அப்புறம் ஏமேன் கண்ணெடுத்த இடத்துல ஏமேன் கண்ணை பதப்படுத்தும்படிக்கு ஏமேன் மருந்தெல்லாம் வச்சு அதை 40 சீலைகளினால சுற்றி ஏமே ஹல்லேலூயா ஏமே இன்னைக்கு இருக்கிற மாதிரி கல்லறையில் ஏமே ஹல்லேலூயா 40 படிகள் இறங்கி போய் அதுக்குள்ள கொண்டு போய் தான் அவனை வச்சுட்டு வந்தது. ஹல்லேலூயா. 40 படி மேலே அதுக்கப்புறம் தான் ஒரு கல்லையை புரட்டி வச்சாங்க. ஹல்லேலூயா. அந்த கல்லுக்குள்ள இருந்து ஹல்லேலூயா லாசருவே வெளியில வா என்று சொன்ன உடனே வார்த்தை உள்ள போய் இல்லாத கண்கள் உருவானது, இல்லாத கிட்னி உருவானது, இல்லாத மூளை உருவானது. ஆமென். ஹல்லேலூயா. அவன் ஒரு புதிய மனுஷனாய் வெளியில வர முடியும் என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா ஆமென் வானம் திறக்கப்படும், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆமென். 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 ஹல்லேலூயா. ஆமென். இந்த விடுதலை எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? ஒரு விஷயம் எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, சொல்லுங்க. வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். Hallelujah, hallelujah, amen, amen, hallelujah, oh, hallelujah, hallelujah. உயர்த்த ஆரம்பிக்கலாமே. ரியால ராமா சந்துரானே. Hallelujah, amen.
விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதான் நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதுமே, போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதான் நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. சொல்லுங்க, நீர் போதும், நீர் போதும், நீர். மீண்டும் மீண்டும் சொல்லலாமே, விலகாத விலகாத பிரியாத உம் சமூகம். ஓ மகிமையே, ரமண சந்தரோ ரிகம் தேரனே ஷியால ரமஹம் தேரே. ஓ ரியால ரஹம் தேரே. ஓ விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதான் நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதுமே, போதும் நீர் போதுமே. ஹalleluya, ஹalleluya. உயர்த்த ஆரம்பிக்கலாமே. தேவ மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நான் ஆவில உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அபிஷேகத்தின் நிறைவை பெற்றுக் கொண்ட தேவ பிள்ளைகள், அந்நிய பாஷையில துதிக்க முடிந்தவர்கள், அந்நிய பாஷை வரத்தை பெற்றுக் கொண்டவர்கள், ஆவியின் பலனை பெற்றுக் கொண்டவர்கள், அபிஷேகத்தின் நிறைவோடு கூட அவரை ஆராதிக்க ஆரம்பிக்கலாமே. ஓ ரமணா சேரே ரியால ரமஹத்தரே ரியால ரஹதரமா சந்துரானா. ஓ கர்த்தர் ஒரு சிலரை அபிஷேகித்துக் கொண்டிருக்கிற நேரம், கர்த்தர் ஒரு சிலரை ஆமென் ஹalleluya தம்முடைய வார்த்தையின் மேன்மைகளினாலே நிரப்பிக் கொண்டிருக்கிற நேரம். ஆமென். இந்த 50வது வருஷத்தின் ஆமென் முதல் பகுதிகளிலே கர்த்தர் இந்த ஆமென் ஊழியத்தின் மேலே அவருடைய மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற நேரம். ஆமென். ஊழியத்தின் மேலே அவருடைய வல்லமை புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிற நேரம். ஓ ரியாலரானா ஹே விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதான். மகிமை மகிமை மகிமை. ஷாகாதா ராமாலா ஹம்தியா ராமாலா. ஓ போதுமே, விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதான் நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும். எப்போ மீண்டும் மீண்டும் சொல்லலாமே, விலகாத விலகாத பிரியா. Ramala Rama Shantarana Riala Raham Tere. Oh, need podume. Hallelujah, hallelujah. Oh, hallelujah. Yes, hallelujah, amen. Hallelujah. Oh, hallelujah. Hallelujah, amen.
40 ஆண்டுகள் வனாந்தரத்துல விலகாத மேகமா, மாறாத மேகமா பரிசுத்த ஆவியானவர் ஒரு சிலர் இந்த மகிமையினால நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கெல்லாம் அந்த விலகாத மேகம், விலகாத பிரசனத்துடைய மகிமையை கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஓ, நம்மளை விட்டு மாற முடியாத ஒரு பிரசனம், நம்மளை விட்டு விலக முடியாத ஒரு பிரசனம். ஓ, யாருக்கெல்லாம் அதை அனுபவிக்க முடியுதோ, ஓ, அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கலாமே. ஓ, இந்த 50வது வருஷத்தின் ஹல்லேலூயா பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த 9வது நாளிலே அவர் தம்முடைய விலகாத மகிமையை உனக்கு அச்சாரமாக, உனக்கு சுதந்திரமாக, உனக்கு சொத்தாக கொடுத்து கொண்டிருக்கிற நேரம் இது. ஓ, ஷாதாரானாரானா ரியாலரானா. ஓ, ஹல்லேலூயா. ஷாகாதாராமானா ஹம்தரானா ரியாலா ரமனா ஷம்துரானே. எஸ் 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 எஸ், ஹல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதான் என் நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? விலகாத பிரியாத உம்சம். ஓ, எனக்கு நீங்க போதும் பாரு, எனக்கு நீங்க போதும், உங்க சமூகம் போதும்னு எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க? நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. நல்ல கரங்களை தட்டி அந்த விலகாத சமூகத்திற்காக, மாறாத சமூகத்திற்காக ஆமென் ஹல்லேலூயா நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா. இயேசுவே, ஆவியானவரே தொடர்ந்து நீர் ஆளுகை செய்வீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாவர் தேவ சமூகத்துல உட்காருவதற்கு முன்பதாக, ஆமென். நான் உட்காரவே சொல்லலையே, உட்காருவதற்கு முன்பதாக, ஆமென், பக்கத்தில் இருக்கிற ஒரு 4 பேருக்கு நறுக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு உட்கார்ந்துருங்க. ஹல்லேலூயா. ஆமென். 4 பேரை பார்த்து ஆமென் நறுக்குன்னு நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரதர், நீங்க நல்லா வருவீங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு ஊழியக்காரனே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார், மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். யாவர் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொள்ளலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மீண்டும் ஒரு விசை கூட உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. என்னை அன்போடு கூட இந்த ஊழியத்திற்கென்று அழைத்த அன்பு போதகர், ஆமென், மூத்த போதகர், ஆமென், அன்பு செல்வராஜ் அங்கிளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பு ஆண்டிக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல என்னுடைய ஆமென், ஆமா, நண்பன், ஆமென், ஹல்லேலூயா, ஆவிக்குரிய நண்பர், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், அன்பு ஜெரால் பிரதருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. அன்பு சிஸ்டருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை எல்லாம் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆமென். ஆமா, என்ன பார்க்கறதுல சந்தோஷம் இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எடுத்தவர்கள் வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 63வது அதிகாரம் 4வது வசனத்தை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 63வது அதிகாரம்
நீதியை சரிகட்டும் நாள் என் மனதில் இருந்தது, ஆ. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஆமென். ஹalleluya. ஆமென். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஆமா. வேத புத்தகத்தை கொண்டு வந்தவர்கள் ஆமென், நல்ல கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஆமென். ஹalleluya. ஆமா, எங்க சர்ச்சில் இங்கிருந்து அவ்வளோ தூரம் பெரம்பு வச்சிருக்கிறேன். என் சபையில இருந்து நம்ம அன்பு சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். ஆமென். யாராவது பைபிள் கொண்டு வரலைன்னா தோல் உரிச்சிருவேன். ஆமென். ஹalleluya. ஆமென். ஆமாம், தோல் உரிப்பேனே பயப்படுத்திட்டு இவ்வளோ நாள் ஆமாம் ஓட்டிட்டேன். ஆமென். ஹalleluya. இது லைவ் வேற போகுதா பிரதர்? ஆமாம், எங்கள் சபை மக்கள் கேட்டாங்கன்னா ஆமென் பாஸ்டர்களை ஏமாத்திட்டு இருக்கிறாருன்னு தான் சொல்லுவாங்க. ஆமென். ஹalleluya. ஆமாம், வேத புத்தகத்தை கொண்டு வராதவர்கள் ஆமாம் நல்லா இருப்பீங்க. ஆமென். ஹalleluya. ஓகே, எடுத்தவர்கள் ஆமென். இன்னொரு விஷயம் கூட நிறுத்தி நிதானமாய் வாசிக்கலாமா? நீதியை சரிகட்டும் நீதியை சரிகட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஹalleluya. இந்த வசனத்தினுடைய இரண்டாவது பகுதியை எல்லாரும் ஒரு முறை வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிக்கலாமா? என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. இன்னொரு முறை கூட வாசிக்கலாமா? என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. இன்னொரு முறை கூட வாசிக்கலாமா? என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. ஒரு மீட்பின் வருஷம் இன்றைக்கு வெளிப்பட்டு இருக்கிறது. ஒரு விடுதலையின் வருஷம் இன்னைக்கு வெளிப்பட்டு இருக்கிறது. ஆமென். ஒரு ஹalleluya. மாற்றத்தின் ஆண்டு வெளிப்பட்டு இருக்கிறது. ஹalleluya. இனி என்ன மறந்தாலும் பரவாயில்ல, இந்த வார்த்தையை மறந்துடக்கூடாது. ஆமென். ஹalleluya. இங்க பாருங்க, ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் ஏசியா தீர்க்கதரிசியின் மூலமாய் அறிவித்த ஒரு வார்த்தை, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஹalleluya. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது என்று சொன்னா அதனுடைய சரித்திர பின்னணி கொஞ்சம் பார்த்து தான் ஆகணும். ஆமென். ஹalleluya. இங்க பாருங்க, சுருக்கமாய் சொல்லுகிறேன். எருசலேமை பாபிலோனியர்கள் சிறைபிடித்து கொண்டு போன ஒரு காலகட்டம். எருசலேமின் குடிகளை அடிமைகளாய் மாற்றிக்கொண்ட ஒரு காலகட்டம். ஆமென். ஹalleluya. எருசலேமின் அலங்கங்களை இடித்து எருசலேம் என்கிறதான ஒரு பகுதியை இல்லாமல் முற்றிலுமாய் அழித்த பகுதியில ஹalleluya ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கிறார், என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஹalleluya. எத்தனை பேருக்கு மீட்பு இன்னைக்கு வேணும்னு எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க? ஹalleluya. இப்படி எல்லாம் சொன்னா நமக்கு புரியாது. ஹalleluya. ஆமென். சீக்கிரமா எடுத்தவர்கள் வாசிக்கலாமா? ஹalleluya. ஆமாம், லேவியராகமம் அதனுடைய 25வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாமே. லேவியராகமம் 25வது அதிகாரம் 10வது வசனம். 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி, 50வது வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன். ஆமென். ஹalleluya. இனி என்னையே பார்க்கணும். ஆமென். அடுத்த வார்த்தை வாசிக்கிற வரைக்கும் என்ன பார், என் கண்ணை பார், நல்ல காலம் வரும். ஆமென். ஹalleluya. என்ன பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆமென். ஹalleluya. இங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு அடிமைத்தனம் இருந்தது. ஆமென். ஹalleluya. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை எகிப்திலிருந்து ஆமென் கானானுக்கு கொண்டு போகிற சூழ்நிலையில நம்ம வாசித்து இருக்கிறோம். ஆமென். மோசேயின் காலகட்டம் முடிந்து யோசுவாவின் நாட்கள் ஆமென் ஹalleluya ஆன உடனே ஆண்டவர் சொன்னார் யோசுவாவை பார்த்து, ஆமென், நீ என்ன பண்ணணும், 12 கோத்திரத்திற்கு என்ன பண்ணுங்க, தேசத்தை பங்கு பங்காக பாகம் பாகமாக பிரித்து விடு. ஆமென். ஹalleluya. யோசுவா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆமென் ஹalleluya ஆமென் அந்த 12 கோத்திரத்தாருக்கும் ஆமென் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறார்கள். ஆமென் ஹalleluya.
அடுத்தது ஆண்டவர் அவர்களிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, ஆமென் ஹல்லேலூயா. முதல் 6 வருஷம் நீங்க என்ன பண்ணலாம்? விதை விதைக்கலாம், அறுக்கலாம், சாப்பிடலாம். சொல்லுங்க, ஆமென் ஹல்லேலூயா. சாப்பாடுனாலே நமக்கு கொஞ்சம் குஷி தான். ஆமென் ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஆண்டவர் சொன்னார் 6 வருஷம் நீ என்ன பண்ணலாம்? விதைக்கலாம், அறுக்கலாம், சாப்பிடலாம். ஆனால் 7வது வருஷம் நீ என்ன பண்ணணும்? கர்த்தருக்கென்று அதை ஓய்வு நாளாக நீ மாற்றணும். அப்படின்னா அந்த வருஷம் நீ என்ன பண்ணணும்? ஓய்ந்திருக்கணும். ஆமென் ஹல்லேலூயா. நான் ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இந்த சபை 50வது வருஷம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆமென் ஹல்லேலூயா. இந்த யூபிலி ஆண்டினுடைய விசேஷத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல வர்றேன். ஹல்லேலூயா. யதார்த்தமான மீட்பை குறித்து நான் சொல்ல வருகிறேன். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, 7வது ஆண்டுல நீ என்ன பண்ணணும்? ஓய்ந்திருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? விதைக்க கூடாது, அறுக்க கூடாது. ஆமென் ஹல்லேலூயா. உன்னுடைய எந்த வேலையும் ஆமென் ஸ்தோத்திரம் நான் உங்களுக்கு தந்திருக்கிற தேசத்துல செய்யக்கூடாது. ஆமென். அடுத்தது எத்தனாவது ஆண்டுல போலாம்? 8வது ஆண்டுல இருந்து 15வது ஆண்டு வரைக்கும் என்ன பண்ணலாம்? சூப்பரா சொல்றீங்க சிஸ்டர். ஆமென் ஹல்லேலூயா. இந்த மாதிரி 2 பேர் சபையில் இருந்தா போதும் பாஸ்டர். ஆமென் ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. அறுக்கலாம், விதைக்கலாம், அறுக்கலாம். அப்படி 7 ஓய்வு நாட்கள். ஆமென் ஹல்லேலூயா. 7 × 7 எவ்வளவுங்க? 43. சிஸ்டர், நான் மேத்ஸ்ல 49 ஆண்டுகள். இஸ்ரவேலில் என்ன பண்ணணும்? விதைக்கணும், அறுக்கணும், சாப்பிடணும், ஓய்ந்திருக்கணும். இதுதான் நடக்கணும். ஆமென் ஹல்லேலூயா. 50வது வருஷம் ஆகும்பொழுது என்ன பண்ணணும் தெரியுமா? அததான் இங்க வாசித்தோம். 50வது வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசம் இங்க என்ன பண்ணணும்? அதன் குடிகளை எல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். என்னங்க அதனுடைய அர்த்தம்? 49 ஆண்டுகளில் சில காரியங்கள் அந்த தேசத்துல நடந்தது. ஆமென். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஆமென். ஆண்டவர் சொன்ன சில கற்பனைகளை, கட்டளைகளை அவர் சொன்னதை சிலது என்ன பண்ணல? ஜனங்கள் கீழ்ப்படியல. ஆமென் ஹல்லேலூயா. அது நிமித்தமா என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் சொன்னது போல அவர்கள் செய்யாததுனால ஜனங்களுக்குள்ள தேவைகள் பெருக ஆரம்பித்தது. ஆமென் ஹல்லேலூயா. ஜனங்களுக்குள்ள இன்னும் ஆமென் ஹல்லேலூயா அதிகமாக தேவைகள் பெருகி கொண்டே இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. அதனால என்ன பண்றது? என்கிட்ட ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு மொபைல் போன் தான் இருக்கு. ஆமென். ஆனா எனக்கு இந்த பிள்ளைய வேணும்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன்? என்கிட்ட ஒரு மொபைல் போன் தான் இருக்கு, வேண்டாம், அந்த காலத்துக்கே போயிடலாம். என்கிட்ட ஒரு 100 ரூபாய் தான் இருக்கு, எனக்கு அந்த ஆடு வேணும். நான் என்ன பண்ணுவேன்? அந்த ஆடுக்கு 500 ரூபாய் மதிப்புன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட இருக்கிற 100 ரூபாய் கொடுத்தா கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். ஏமே, அதுக்கு அடுத்த நான் எடுக்கிற முடிவு என்ன தெரியுமா? என்கிட்ட இடம் இருந்தா நான் அதை அடமானமா வைப்பேன். என்கிட்ட இடம் இல்லையா, அடுத்தது என் வீட்டில் ஏதாவது உயர்ந்த ஒரு பொருள் என்ன பண்ணுவேன்? அடமானமா வைப்பேன். அடுத்தது அதற்கும் ஸ்தோத்திரம் மேலாக அதற்கு மதிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியா செய்யறது என்ன தெரியுமா? என் வீட்டுல பிள்ளைகள் இருந்தா நான் அதை என்ன பண்ணுவேன்? அடமானமா வைப்பேன். ஏமே ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? ஏமே நல்லா கவனிக்கிறீங்களா? சிலதெல்லாம் நம்ம வாழ்க்கையில தேவை இல்லாமல் இருக்கிற ஒரு பெருக்கம் நம்ம தேவைப்பட்டதுனால சிலதெல்லாம் நம்ம அடமானமா வச்சிருக்கிறோம். எனக்கு தெரியும் பாஸ், அல்லேலூயா வராதுன்னு. ஏமே ஹல்லேலூயா. சிலதெல்லாம் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாததெல்லாம் நம்ம அதிகமா ஆசைப்பட்டதுனால சிலதெல்லாம் நம்ம கரங்களிலிருந்து அடமானமா போயிருக்கிறது.
அல்லேலூயா வராதுன்னு சொன்னல பாஸ்டர். ஆமென், ஹalleluya. இங்க பாருங்க, தேவையில்லாத ஒன்றுக்காக விலை உயர்ந்த ஒன்றை அடமானமாய் கொடுத்த 49 வருஷங்கள். ஆமென், ஹalleluya. இடையில ஒண்ணு செய்யலாம் என் கிட்ட. ஆமென், ஹalleluya. ஆமா, என் சொந்தக்காரங்களில யாராவது பணக்காரன் இருந்தா அவன் மூலமா என்ன பண்ணலாம், என் ஆட்டையோ என்ன இடத்தையோ என்னுடைய பிள்ளையோ என்ன பண்ணலாம், மீட்கலாம். ஆமென், ஹalleluya. ஆனா பெரும்பாலுமான ஜனங்களுக்குள்ள என்ன ஆச்சு தெரியுமா, மீட்க முடியாமல் பிள்ளைகள் 49 வருஷங்கள் அடிமைகளா இருக்கிறாங்க சிஸ்டர். தனக்குரிய சொத்து ஹalleluya யாரோ வீட்டில் அடிமையாய் வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க சிஸ்டர். ஹalleluya நமக்கு விலை உயர்ந்த ஒன்று ஹalleluya வேறொருவன் வீட்டில் அடிமையாய் வளர்க்கப்படுகிறதை நீ அனுதினமும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் ஏவி சொல்லுகிறார் பாஸ்டர். இப்படிப்பட்ட சில அடமானம் வைத்த அனுபவங்கள் இந்த 50வது வருஷத்துல மீட்டு கொள்ளுகிற ஆண்டாய் கர்த்தர் இதை மாற்ற விரும்புகிறார். என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஹalleluya. அதற்கு தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சட்டம் வச்சிருந்தார். என்ன சட்டம் தெரியுமா, 49 வருஷம் வரைக்கும் நீ உன்னுடைய விலை உயர்ந்த ஒன்றை பெற்றுக்கொள்ளணும்னா நீ ஒன்று விலைக்கிரயம் செய்யணும் இல்லையா? விலைக்கிரயம் செலுத்தினால்தான் நீ இழந்தத, நீ அடமானப்படுத்தினத, நீ விட்டு கொடுத்தத, உன்கிட்ட இருந்து பறி போனத பெற்றுக்கொள்ள முடியும். ஹalleluya. ஆண்டவருக்கு தெரியும் இவன் 100 வருஷம் ஆனாலும் இதை மீட்டு கொள்ள முடியாதுன்னு தான் 50வது வருஷத்துல ஹalleluya ஆண்டவர் சொன்னாரு, ஹalleluya அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதிலே உங்களில் ஒருவனும் தன் காணியாட்சிக்கும் தன் குடும்பத்திற்கும் திரும்பி போக கடவன். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. சிலதெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு மீட்டு தந்து கொண்டிருக்கிறார், சிலதெல்லாம் கர்த்தர் உன் வீட்டுக்கு திரும்ப செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு ரொம்ப டச்சிங்கான ஒரு வார்த்தை அதுல இருக்கு பாஸ். 50வது வருஷத்துல இவங்களுக்கு எப்படி அது யூபிலி வருஷம் தெரியும் தெரியுமா? நல்லா கவனிக்கணும். சரித்திர பின்னணி சொல்லுகிறது, அன்றைக்கு ஒரு ஆட்டுக்கடை அடிக்கப்படும். அன்றைக்கு ஒரு ஆட்டுக்கடை அடிக்கப்படும். அந்த ஆட்டினுடைய கொம்பினால ஒரு எக்காலத்தை அவர்கள் உருவாக்குவார்கள். இஸ்ரவேல் தேசம் எங்கும் பலவிதமான எக்கால சத்தங்கள் கேட்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. ஹalleluya. ஆனா 50வது வருஷத்தில் ஊதப்படுகிற ஆட்டுக்கடாவின் ஹalleluya கொம்பிலிருந்து உருவாக்கப்பட்ட எக்காலத்தின் சத்தத்திற்கு ஒரு விசேஷம் உண்டு தெரியுமா? ஹalleluya. அந்த சத்தம் இஸ்ரவேல் பாளையம் எங்கும் ஊதப்படும் பொழுது ஹalleluya எல்லா குடிகளிலும் ஒரு சந்தோஷம் உண்டு. ஹalleluya. என்னது இழந்தது ஏதோ திரும்பி வரப்போகிறது. இன்னைக்கு அந்த சத்தம் இந்த கூடாரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த சத்தம் இந்த ஊழியத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சத்தம் உன் வாழ்க்கையில வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது பிரதர். அந்த சத்தம் உன் வாழ்க்கையில வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது சிஸ்டர். ஹalleluya. அந்த குடிகள் சந்தோஷம் பெறுகிற வருஷம் இந்த 50வது வருஷம். ஹalleluya. கார்மெண்ட் இந்தியா சபையை பார்த்து சொல்றேன், ஹalleluya. உண்மையாகவே 50 வருஷம் கர்த்தர் நடத்தி இருக்கிறார் என்று சொன்னா ஹalleluya நம்மளால சொல்ல முடியும். நம்முடைய பலன் அல்ல, தகுதி அல்ல, ஹalleluya ஞானம் அல்ல, ஹalleluya எனக்காக ஒரு எக்கால சத்தம் ஊதப்பட்டது, எனக்காக ஒரு சத்தம் வெளிப்பட்டதுனாலதான் இந்த 50வது வருஷத்துல என்ன ஜெயமாய் நடத்தி இருக்கிறார்.
ஆமென். அந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஹalleluya ஆமென். அந்த ஜெயம் எதிர்பார்த்து வந்திருக்கிற, அந்த வெற்றியை எதிர்பார்த்து வந்திருக்கிற, அந்த மீட்பை எதிர்பார்த்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya சொல்லுங்க சொல்லுங்க ஹalleluya 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 ஹalலே ஓ இயேசுவே ஓ 50வது வருஷம் எக்கால சத்தம் கேட்கும் பொழுது நான் அதை யோசிச்சு பார்த்தேன் பாஸ்டர். எனக்கு 3 பிள்ளைங்க. மூத்த பிள்ளை யூகேஜியில் படிக்கிறான். 2வது பையன் 3 வயசு. 3வது மகன் 1.5 வயசு. நான் இப்படி யோசிச்சு பார்க்குறேன், எனக்கு ஒன்று தேவை வந்துருச்சுன்னு சொன்னா என் பிள்ளைகளில் ஒருவேளை என் பெரிய பாப்பாவை 1 வயசுல நான் அடிமையா கொடுத்திருந்தா அவளுக்கு 49 வயசுல தான் என் பாப்பாவை பிற்பாடு பார்க்க முடியும். ஹalleluya. பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட ஒரு வெளிப்பாடை நான் சொல்றேன். ஹalleluya. சிலதெல்லாம் நம்ம கைவிட்டு போன அனுபவங்களில் நின்று கொண்டிருக்கிறல்ல. ஹalleluya. சத்ரு உன் தலைமுறை அடிமத்தனப்படுத்தின அனுபவங்களில் நின்று கொண்டிருக்கிறாயில்ல. உன் தலைமுறையை சத்ரு அடமானப்படுத்தின அனுபவத்தில் நின்று கொண்டிருக்கிறாயில்ல பிரதர். ஹalleluya. உன் வாழ்க்கையை அடமானப்படுத்தின அனுபவத்தில் நின்று கொண்டிருக்கிற பிரதர். ஹalleluya. இன்றைக்கு ஹalleluya உனக்கு ஒரு யூபிலி வருஷம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உனக்கு ஒரு யூபிலி ஆண்டு வெளிப்பட்டிருக்கிறது. நீ அடமானமாய் கொடுத்த உன் தலைமுறையை கத்த உனக்காக, எஸ் உனக்காக மீட்டு தருகிற வருஷமாய் மாறப்போகிறது. ஹalleluya ஹalleluya. ஆக்சுவலி இது ஒன்றும் நான் பேச வரல, பரிசுத்த ஆவியானவர் என்ன ஏவினபடினால தான் இதெல்லாம் சொல்றேன். ஹalleluya ஹalleluya. பழைய ஏற்பாடுல 49 ஆண்டுகள் காத்திருக்கணும் ஒரு யூபிலி வருஷத்திற்காக. ஹalleluya. ஆனால் புதிய ஏற்பாடுல ஹalleluya என்னைக்கு என் அருமை நாயகர் ஹalleluya என்னைக்கு என் ரட்சகர் சிலுவையிலே பலியாய் மாறினாரோ அன்றைக்கு ஒரு ஆட்டுக்கடா அடிக்கப்பட்டுச்சுல, அதே போல எனக்கும் ஹalleluya ஆட்டுக்குட்டியானவர் கல்வாரியிலே ஸ்தோத்திரம் எனக்காக அடிக்கப்பட்டாரே. அன்னைக்கு எனக்கு ஜூபிலி வருஷம், அன்னைக்கு எனக்கு யூபிலி வருஷம் ஆரம்பித்தது. ஒரு வருஷம் இல்ல 50 வருஷம் இல்ல, ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு மீட்பு தான். அந்த மீட்பை பெற்றுக் கொள்ளுகிற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி ஹalleluya ஒவ்வொரு நிமிடமும் அந்த மீட்பை தந்து கொண்டிருக்கிறேன். என் அருமை நாயகர் இன்றைக்கு இந்த கூடாரத்தில் இருக்கிறார். ஒருவேளை கேட்கல, ஏன் பாஸ் இப்படி கத்துறீங்க, ஏன் பாஸ் இப்படி சத்தம்? ஹalleluya வெற்றி பெற்றவனுக்கு தான் தெரியும் ஹalleluya அதனுடைய வேல்யூ என்னன்னு. காணி ஆட்சிக்கு புறம்பே இருந்த என்னை, அடிமையாய் வாழ்ந்த என்னை ஹalleluya யாருக்கு வேண்டாத என்னை, யாருக்கு உதவாத என்னை அவர் நேசித்து தன்னுடைய இரத்தத்தை விலைக்கிரயமா செலுத்தி என்னை வாங்கி கொண்டதினால இந்த ரட்சிப்பு என் வாழ்க்கையில எவ்வளவு மேன்மை இல்ல. இந்த யூபிலி வருஷம் எனக்கு எவ்வளவு மேன்மை இல்ல. ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya. எத்தனை பேர் அதை விரும்பி வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க? ஹalleluya. வேதத்திலிருந்து 2 நபரை குறித்து நாம பார்க்க போறோம். ஆமென் ஹalleluya. எடுத்து வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புத்தகம்
32வது அதிகாரம் 26வது வசனம். அவர் நான் போகட்டும், அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவர் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம செய்தியின் தலைப்பு மறந்துடக்கூடாது. ஆமென். என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த பகுதி எல்லாருக்கும் நன்றாய் அறிமுகமான ஒரு வேத பகுதி. நான் சுருக்கமாய் அந்த ஹல்லேலூயா காரியங்களை சொல்லி வெளிப்பாடுகளை கைமாற விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, யாக்கோபுடைய வாழ்க்கையில நடக்கிறதான ஒரு சம்பவம் இது. ஹல்லேலூயா. யாக்கோபு இப்போ 2 பரிவாரங்களோட வந்து கொண்டு இருக்கிறான் இல்லையா? எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமா, 2 பரிவாரங்களோடு கூட அவன் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில அவன் என்ன பண்ணுகிறான்? யாப்போக் நதியை என்ன பண்ணுகிறான்? அக்கறைப்பட்டு அவனுக்கு இருந்த சகல ஆசீர்வாதங்களையும் அக்கறைப்படுத்தி இக்கரையில தனிமையாய் வந்து தேவனிடத்தில் போராடி கேட்டுக்கொண்ட ஒரு வார்த்தை தான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக. ஏன் கேள்வி பாஸ்டர்? இவனுக்கு ஆசீர்வாதம் இல்லையா என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொன்னார். சொல்றேன். ஒரு நாள் தன்னுடைய சகோதரன் வேட்டையாடி நம்ம பாஷையில சொன்னா டயர்டா வரும்போது இவன் என்ன பண்றான்? ஒரு கூழ் காய்ச்சி கொண்டிருக்கிறான் இல்ல, கூளை செய்து கொண்டிருக்கிறதை தன்னுடைய சகோதரன் பார்க்கிறான். சகோதரன் என்ன சொல்றான்? இந்த கூழ்ல கொஞ்சம் எனக்கு கொடு. இப்ப நம்ம ஆளு என்ன சொல்றாரு? ஐயோ, வாசிக்கலையா? உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துரு. ஹல்லேலூயா. என்னங்க சேஷ்ட புத்திர பாகம்? தலைமகனுக்கு 2 பங்கு. சூப்பரா சொல்றீங்க. நல்ல கவனிங்க. சேஷ்ட புத்திர பாகம் என்று சொன்னா, ஒரு குடும்பத்துல நிறைய பிள்ளைகள் இருந்தாலும் சரி, 2 பிள்ளைகள் இருந்தாலும் சரி, ஒரு பிள்ளை இருந்தாலும் சரி, யாரு முதலாவது பிறக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அங்கீகாரம் தான் சேஷ்ட புத்திர பாகம். இதற்குள்ள வருகிற ஒன்றுதான் அப்பாவினுடைய ஸ்தோத்திரம் பங்குல இவனுக்கு ஒண்ணு எக்ஸ்ட்ரா. ஹல்லேலூயா. 2வது, இந்த சேஷ்ட புத்திர பாகம் இருக்கிறவனுக்கு கிடைக்கிற ஒன்று சமுதாயத்தில் அவனும் அங்கீகரிக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தகப்பனுக்கு ஈக்குவலா இருக்கிறவன். ஹல்லேலூயா. 3வது, அவன் தன்னுடைய குடும்பத்திலையும் தகப்பனுக்கு ஈக்குவலா இருக்கிற ஹல்லேலூயா அனுபவம் தான் இந்த சேஷ்ட புத்திர பாகம். இது அவ்வளவு சீக்கிரம் நம்மளா இருந்த விட்டு கொடுத்துருப்போமா? ஒரு பிரியாணி கிடைச்சாலே நம்ம என்ன பண்றது? பிரியாணி சாப்பிட மாட்டாங்களா பாஸ்டர்? பிரியாணில எக்ஸ்ட்ரா ஒரு லெக் பீஸ் நம்ம பிரியாணில இல்லைன்னா தம்பிக்காரனா தங்கச்சிக்காரியோ முடிஞ்சது அன்னைக்கு இல்ல. யோசிச்சு பாருங்க. யாக்கோபு கேட்கிறான், உன் சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணு? எனக்கு விச்சு போட்டு. அடுத்த கேள்வி எனக்கு என்ன வருது தெரியுமா பாஸ்டர்? ஒரு கூழுக்காகவா பாஸ்டர் சேஷ்ட புத்திர பாகம்? நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு நான் கேரளாவில் வளர்ந்ததுனால தமிழ்நாட்டில் இந்த களி கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்க? களி சாப்பிட்டவங்க நிறைய பேர் சாப்பிட்டுருக்கீங்க. இன்னைக்கு யாராவது பண்ணிட்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்து தான் வந்தேன். அவன் யாரும் கொண்டு வரல போல. களி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுவும் கருவாட்டு குழம்போட சேர்ந்து
கீரை குழம்புன்னா அது வேற லெவல். ஆமென் ஹல்லேலூயா. ஆனா இந்த கூழுல என்ன வாசு அப்படி ஒரு ருசி. அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் பாஸ்டர், சிம்பிள். ருசிக்குல பசிக்கு தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். அது முதல் ஆசீர்வாதம் யாக்கோபு மேல இருக்கு. ரெண்டாவது எக்ஸ்பிளைன் பண்ணல, திரும்பவும் அண்ணனுக்கு இருந்த அப்பாவோட ஒரு பங்கு இருக்குல்ல, அது ஏற்கனவே அவன் மேல இருக்கு. அதுல சேஷ்ட புத்திர பாகமும் இதுல இருக்கிற எல்லாமே வந்துருச்சு. இருந்தாலும் அப்பா திரும்பவும் ஆசீர்வதிப்பதற்காக வைத்திருந்த இன்னொரு நன்மையும் என்ன பண்றாங்க தெரியுமா? அம்மா மூலமா திருடுறான். இந்த வார்த்தை கேட்கிற பெற்றோர்களே, உன் பிள்ளைகளுக்கு திருடி கொடுக்கிறது ஆசீர்வாதம் அல்ல. ஆமென் ஹல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கையில ஒருவேளை இது ஆண்டவருடைய திட்டமா இருக்கலாம், அதன் நிமித்தமாய் நடத்தி இருக்கலாம். ஆமென். ஆனா நம்ம வாழ்க்கையில அப்படி இருக்கணும்னு இல்லை. ஆமென் ஹல்லேலூயா. நேர்மையானதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், நேர்மையானதை பிள்ளைகளுக்கு கொடுத்துடணும். ஹல்லேலூயா. ஆமென். நேர்மையான ஒன்றை பிள்ளைகளுக்கு காட்டிடணும்னு சொல்ல வர்றேன். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ரெண்டாவது ஆசீர்வாதமும் திருடிட்டு இப்ப என்ன பண்றான்? மாமா வீட்டுக்கு ஓடுகிறான். ஓடுற வழியில லூஸ் என்கிற இடத்துல லூசா படுத்திருக்கும் போது ஹல்லேலூயா ஆண்டவர் வெளிப்படுகிறார். ஏ லூசு, ஏன் இங்க படுத்திருக்கிற? ஏன் எங்க இருக்கு பாஸ்டர் அப்படின்னு என்கிட்ட கேட்க கூடாது. இது ஏன் பாஷையில சொல்றேன். ஹல்லேலூயா. ஏ லூசு, நீ ஏன் இங்க படுத்திருக்கிற? எழுந்து போ. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன்னு அந்த ஆசீர்வாதமும் பெற்றுட்டு போறான். மாமா வீட்டுக்கு போய் உனக்கு 2 மனைவி பிரதர், அதுதான் இருக்கிறதுலயே பெரிய ஆசீர்வாதம் இல்ல. தடியங்கடா, அவ்வளவுதான். ஒரு ஆவிக்குரியவனுக்கு ஒண்ணுதான் இருக்கணும். நிறைய பேருக்கு அல்லேலூயா வரமாட்டேங்குது, எங்கேயோ இடிக்குது போல. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை அறிந்தவனுக்கு ஒண்ணுதான் இருக்கணும். யாக்கோபுக்கு வேற காலம். ஆமென் ஹல்லேலூயா. மாமா வீட்டுல ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் பிரதர், அப்புறமா வந்து கேளுங்க, நான் சொல்றேன். ஆமென் ஹல்லேலூயா. அந்த அனுபவங்கள். ஹல்லேலூயா. என் நேரம் இல்லாதனால தான் அங்கெல்லாம் விளக்கறதுக்கு நான் நிக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, மாமா வீட்டுல இருந்து 2 தலைமுறையும் ஆட்டையை போட்டுட்டான். அந்த 2 தலைமுறைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தையும், இத்தனை ஆசீர்வாதங்கள் அவன் கூட யாப்போக்கு நதி கடக்கிறது சிஸ்டர், கடக்கிறது பிரதர். ஆனா இக்கரப்பட்டவன் ஒன்றை அறிந்து கொண்டான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடுவதில்லை என்பதற்கு உண்மையான ஒரு அர்த்தம் நான் சொல்றேன். உண்மையான ஒரு வெளிப்பாடை நான் சொல்றேன் சபையே. ஹல்லேலூயா. எத்தனை ஆசீர்வாதம் இருந்தோம் அவனுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருச்சு, இனி நான் வீட்டுக்கு போகணும்னா உண்மையான மீட்பு எனக்கு தேவை. உண்மையான ஒரு மீட்பு என் வாழ்க்கையில இல்லனா ஹல்லேலூயா நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களோடு எனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஹல்லேலூயா. அதனால யாப்போக்கு நதிக்கரையில அவன் ஹல்லேலூயா தேவ தூதனோடு கூட ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா மல் பிடிக்கிறான். ஹல்லேலூயா. சண்டை போடுகிறான், போராடுகிறான். இன்னைக்கு நீ என்னை ஆசீர்வதிக்க ஒழிய உம்மை நான் விடுவதில்லை. ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் எல்லாம் நிறைய நேரத்தில் இந்த மாதிரி தான், நீர் என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய. ஹல்லேலூயா. உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா சிஸ்டர்? பங்களாவுக்காக அவன் போராடல. ஹல்லேலூயா. பென்ஸ் காருக்காக அவன் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய அப்படி கேட்கல. ஹல்லேலூயா. அதை விட அதிகமான ஆசீர்வாதங்கள் அவன் வாழ்க்கையில் இருக்கும் போதும் அவனுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருச்சு, இதெல்லாம் தக்க வைக்கணும்னா உண்மையான ஒரு மீட்பு
மீட்பு என்கிற ஆசீர்வாதம் என் சிரசின் மேல வெளிப்பட்டுதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க சிரசின் மேலே வைக்க விரும்புகிறார். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். நான் இப்படி ஹல்லேலூயா ஆவின் பலத்தோடு கூட சொல்றேன். சில ஆசீர்வாதங்கள்ல நிம்மதி இல்லல்ல, சில ஆசீர்வாதங்கள் உண்டு, ஆனா அது நமக்கு நன்மை தர்றது இல்லல்ல. சில ஆசீர்வாதங்கள் ஆமென் நாம் பெற்று கொண்டிருக்கிறோம், ஆனா அதுல ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு நன்மையும் வெளிப்படுறது இல்ல. பெரிய பங்களா கட்டி வச்சிருக்கிறாங்க பாஸ்டர், தூங்க முடியாது. நல்ல நன்மை தலைமுறைகளை கிடைச்சிருக்கு, ஆனா தலைமுறைகளினால ஒரு ஒரு சமாதானம் இல்லை பாஸ்டர். அந்த சூழ்நிலை எத்தனை பேர் வந்திருக்கிறீங்களோ இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மையான மீட்பு என் வாழ்க்கையில நடக்கலனா, உண்மையான மீட்பு என் தலைமுறையுடைய வாழ்க்கையில நடக்கலனா, உண்மையான மீட்பு நீர் தந்திருக்கிற ஆசீர்வாதத்தில் வெளிப்படலனா, அவைகள் ஒன்றும் எனக்கு சாதகமா இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு போராடுகிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. அடுத்தது ஆண்டவர் கேட்கிறார், உன் பேர் என்ன? என்ன ரொம்ப வேடிக்கையா சிந்திக்க வச்சது அதுதான். சொந்த அப்பா கேட்டப்போ நீ யாரு அப்படின்னு கேட்டப்போ யாக்கோபுன்னு தானே சொல்லியிருக்கணும். அவன் என்ன சொன்னான்? ஆனா உண்மையான மீட்பருடைய சத்தம் கேட்ட உடனே அவன் உண்மை ஒத்துக்கொள்றான். என் பேரு யாக்கோபு. அதோடைய அர்த்தம் எத்தன் என்று அர்த்தம், ஏமாற்றுக்காரன் என்று அர்த்தம். யாப்போக்கு நதிக்கரையில அவன் ஒன்று அறிந்தா. ஹல்லேலூயா. இந்த இடம்தான் கடைசி மீட்பினுடைய இடம் என்பதை அவன் அறிந்து யாப்போக்கு நதிக்கரையில அவன் ஒத்துக்கொள்கிறான். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, நான் யாக்கோபு, நான் எத்தன், நான் ஏமாற்றினவன், என் சகோதரனை ஏமாற்றி இருக்கிறேன், என் அப்பாவை ஏமாற்றி இருக்கிறேன், என் மாமனாரை ஏமாற்றி இருக்கிறேன். ஹல்லேலூயா. யாப்போக்கு நதிக்கரையில அவர் ஆண்டவர் அவனிடத்துல கேட்கிற, உன் பேர் என்ன? யாக்கோபு. ஆண்டவர் சொல்றாரு, உன் பேர் யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் என்று சொன்னால் ஹல்லேலூயா என்னுடைய பாஷையில சொல்ல விரும்புறேன். ஹல்லேலூயா இதுவரைக்கும் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை அல்ல, ஹல்லேலூயா உண்மையான மீட்பை போராடி பெற்றுக்கொண்டவன் என்கிற ஹல்லேலூயா பேரோடு அவன் திரும்பி போகிறான். ஹல்லேலூயா. அவன் பேரு யாப்போக்கு நதிக்கரையில மாறின உடனே அவனை தன்னுடைய சகோதரன் வெகுமதிகளோடு எதிர்கொண்டு வருகிறான். சிஸ்டர், வெகுமதிகளோடு கூட தன்னுடைய சகோதரன் எதிர்கொண்டு வருகிறதை அவன் பார்க்கிறான். இன்னைக்கு இரவு வேளையில பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு கூட சொல்றேன், ஒரு சிலருடைய பெயர்கள் இன்றைக்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒரு சிலருடைய தலையெழுத்து இன்றைக்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒரு சிலருடைய சூழ்நிலைகளை கத்து இன்றைக்கு உனக்கு சாதகமாய் மாற்றப்படுகிற ஒரு யாப்போக்கின் மீட்பு வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விலகாத பிரியாத சமூகமே. சொல்லுங்க, அதுதான் நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டா, நீர் போதுமே, நீர் போதுமே, போதும், நீர் போதுமே. விலகாத பிரியாத சமூகமே,
அதுதான் நிரந்தர சுதந்திரமே, வேறொன்று வேண்டாம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீர் போதுமே. ஹalleluya. கரங்களை உயர்த்தி விருப்பத்தோடு கேட்கலாமே. யாபோக் நதிக்கரையில், யாபோக் ஆற்றங்கரையில் ஆமென் யாக்கோபுக்கு ஆமென் அடையாளம் கண்டு, இதுதான் என் மீட்பின் நாள் என்பதை அறிந்து ஆமென் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொன்ன ஆமென் வார்த்தையின்படி இன்னைக்கு எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க? இன்னைக்குதான் என் மீட்பின் நாள். ஓ சதரே ஹalleluya, 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 ஹalleluya. உயர்த்தலாமே உரத்த சத்தமா. ஓ இந்த ஆலயம் முழுவதுமாக இடி முழக்கத்தின் சத்தத்தை போல நீதிமான்களின் கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு. அந்த கம்பீர சத்தத்தை உயர்த்தி ஹalleluya, 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 ஆமென். ஹalleluya. யாக்கோபுடைய வாழ்க்கையில அவன் பெற்று கொண்டது ஒன்றும் அவனுக்கு ஆசீர்வாதம் அல்ல என்பதை அறிந்து அந்த மீட்பிற்காக போராடுகிறான். அதுதான் இஸ்ரவேல் என்ற வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம். ஹalleluya. எத்தனை பேருக்கு இந்த மீட்பு வேணும்னு எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இந்த மீட்பு ஹalleluya என் வாழ்க்கையில வேணும்னு எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க? ஹalleluya. இன்றைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய மனதில் ஸ்தோத்திரம் நிறைய சந்தோஷங்களை இழந்து வந்திருக்கலாம். ஹalleluya. உனக்கு காசு இருக்கு, உனக்கு நல்ல வீடு இருக்கு, ஸ்தோத்திரம் நீ பயணிப்பதற்கு நல்ல வாகனங்கள் உண்டு, கர்த்தர் உங்களுக்கு நல்ல தலைமுறைகளை தந்திருக்கிறார். ஹalleluya. ஆனா அதுல எல்லாம் சில சந்தோஷ குறைவுகள் உண்டு, சமாதான குறைவுகள் உண்டு என்று அறிந்து இன்றைக்கு சாயங்கால வேளையில பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு கூட சொல்லுகிறேன், யாக்கோபே உன் பேர் இன்றைக்கு மாற்றப்படுகிறது, உன் நாமம் மாற்றப்படுகிறது. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிறபடினால சொல்றேன், சில பட்ட பேர்கள் எல்லாம் உன்னை விட்டு மாற போகிறது. உன்னை குறித்து சொன்ன சில பட்ட பேர்கள் ஹalleluya, உன்னை குறித்து சொன்ன சில இழிவான பேர்கள் ஹalleluya, உன்னை குறித்து சொன்ன ஹalleluya ஹalleluya சில அங்கீகரிக்க முடியாத சில நாமங்களை கர்த்தர் இன்றைக்கு உன்னை விட்டு விலக்க விரும்புகிறார். ஹalleluya. இனி உன் பேரு சொல்லும்போதே நன்மை வெளிப்பட ஆரம்பிக்கும். இனி உன் பேரு சொல்ல ஆரம்பிக்கும் போதே ஹalleluya அதிகாரம் வெளிப்பட ஆரம்பிக்கும். இனி உன் பேரு சொல்ல ஆரம்பிக்கும் போதே நன்மை. நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. உண்மையா கேட்கிறவனிடத்தில் ஹalleluya அவர் தம்முடைய ஆவியினாலே நிரப்ப வல்லவராயிருக்கிறாரே. ஹalleluya. ஆமென். இஸ்ரவேல் என்கிற பேரோட ஒருவேளை பாஸ்டர் எதுவுமே வேண்டாம், இது ஒன்றும் தெரியாம யாப்போக் நதிக்கரைவன் கடந்திருந்தா அவன் வீடு போய் சேர்ந்திருப்பானோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. இல்ல ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன் சொன்னா ஏமாற்றப்பட்ட சகோதரன் இவனுடைய வருகைக்காக ஆயத்தப்பட்டு தான் இருக்கிறான். பரிசுத்த ஆவியின் பலத்துல சொல்றேன்,
ஏமே உன்னை நாசம் பண்ணணும்னு ஏமே எதிர்நோக்கி இருந்த சில ஏமே மனிதர்கள் முன்பதாக உன் நாம மாற்றி ஹல்லேலூயா உனக்கு சாதகமாய் வெளிப்படுத்துகிற ஏமே ஒரு யூபிலி வருஷத்தை கத்த உன் வாழ்க்கையிலே ஏமே ஹல்லேலூயா ஏமே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஏமே கத்த உன்னை அபிஷேகிக்கிறார். கர்த்தர் உன்னை ஹல்லேலூயா அதற்கென்று அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். தைரியமா சொல்றேன் பிரதர், தைரியமா சொல்றேன் சிஸ்டர். ஏமே இனி நீ போய் நின்னதான் சில காரியங்கள் எல்லாம் சாத்தியமாகும். இனி நீ பேசினதான் சிலதெல்லாம் விடுதலை ஆகும். இனி நீ பேசினதான் சிலதெல்லாம் நடக்கும். சொன்னா உன் பேரு மாற்றப்பட்டு இருக்கிறது. இது வரைக்கும் நீ சொன்னதற்கு கனவீனம் தான் வந்திருக்கு. ஆனா இனி நீ சொல்லும் போது கனம் வெளிப்படும். பேச்சுக்கொள்ளுங்க, பேச்சுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னிடத்துல தான் பேசிக் கொண்டிருக்கிறார். சகோதரியே உன் கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ அங்கீகரிக்காத இடத்துல கர்த்தர் உன்னை தலை நிமிர செய்கிற ஒரு யூபிலி வருஷம் உனக்காக வெளிப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க. விருப்பம் இருந்தா தேவ சமூகத்தில் அப்படி எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஆமென். விலகாத பிரியாத உன் சமூகமே அதுதான் நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதுமே, போதும், நீர் போ. சொல்லுங்க. விலகாத பிரியாத மகிமே, மகிமே. விலகாத பிரியாத உன் அறிக்கை பண்ண ஆரம்பிக்கலாமே. சுதந்திரமே வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, பரிசுத்த, பரிசுத்த. ஆராதிக்க ஆரம்பிக்கலாமே. பரிசுத்த, பரிசுத்தரே. கரங்கள் உயர்த்தி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் பரிசுத்த, பரிசுத்தரே. பரிசுத்த, பரிசுத்தரே. நல்ல கரங்களை தட்டி ஒரு அங்கீகரிப்பு வாழ்க்கையில வெளிப்படுகிறது. பிரதர் சிஸ்டர், உன் நாமம் மாற்றப்படுகிறது. சபையே, உன் நாமம் மாற்றப்படுகிறது. இந்த யூபிலி வருஷம் உனக்கு மீட்பு வருகிறது. ஹல்லேலூயா. ஒரு 10 நிமிஷம் நின்று மெசேஜ் கேட்கலாம்ல? ஒரு 10 நிமிஷம் முடிக்க போறேன். வேறொரு பகுதி தான் எடுத்துட்டு வந்தேன் அடுத்தது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்னை இங்க நிற்கும்போது இந்த வார்த்தையை சொல்லி இந்த சபையை ஆசீர்வதிக்கணும்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம்
21வது வசனம் என்று நினைக்கிறேன். ஆமென். சீரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒரு மனுஷனை ஆமென் அந்த இடத்துல வாசிக்கும் பொழுது இயேசுடைய சிலுவையை ஆமென் சுமக்கும்படி பலவந்தப்படுத்தினார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 15:21வது வசனம் இல்ல, அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. வேத ஆசிரியர்கள் ஆமென் சொல்லும் பொழுது என்னுடைய சரித்திர பின்னணி ஜஸ்ட் ஒன்று தொட்டுட்டு போறேன். ஆமென். இந்த சீரேனே ஊரானாகிய சீமோன் அவன் ஒரு நீக்ரோ. ஆமென். கருப்பு இனத்தான். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தை படித்தவர்களுக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ரோமர்ல எழுதும் பொழுது பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார். ஆமென். நீகர் எனப்பட்ட சீமோன், அது அவர்தான் இவர். ஹல்லேலூயா. நீகர் என்று சொன்னால் இங்கிலீஷ்ல நைஜீரியா அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா? ஆமா, நீகர். ஆமென். ஹல்லேலூயா. நீகர் எனப்பட்ட சீமோன், அதுதான் இந்த சீரேனே ஊரானாகிய சீமோன். என்னங்க நடந்துச்சுங்க? 33.5 வயது நிரம்பின ஒரு வாலிபன் முந்தின நாளில 5 இடங்களில விசாரிக்கப்பட்டவராய், 5 இடங்களில விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவராய், ஒரு இரவு முழுவதும் தூங்கல. 5வது முறை விசாரணை முடித்த உடனே 39 அடிகள் வாரினாலே அடிக்கப்பட்டவராய், தலையிலே முட்கிரீடத்தை சுமக்கப்பட்டவராய். ஆமென். அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, அடுத்த நாள் சாயங்காலத்தில் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். அவரு சாக வேண்டிய, கொல்ல கொடுக்க வேண்டிய, அடிக்கப்பட வேண்டிய ஆமென் சிலுவையை அவரே சுமந்து ஆமென் இப்போது ஹல்லேலூயா எருசலேம் தெரு வீதிகளிலே அந்த சிலுவையை சுமக்க முடியாதவராய் கொல்கதாவிலே பயணித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ஆமென் ஹல்லேலூயா இந்த சீரேனே ஊரானாகிய சீமோன் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அவன் அந்த ஊருக்கு வந்தது. அவன் பிள்ளைகளோட மனைவியோட பஸ்காவை ஆசரிக்க என்று சில வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, ஒரு சில வேத பண்டிதர்கள் சொல்றாங்க அங்கே அவன் வயிற்று பிழப்புக்காக வந்தான். எதுக்கு வந்தானோ எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு ஹல்லேலூயா, அவன் வரும்பொழுது ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் எருசலேம் தெரு வீதிகளிலே ஒரு பெரிய கூட்டம் ஹல்லேலூயா ஒரு மனுஷனுக்கு பின்பதாக ஆமென் போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறான். ஹல்லேலூயா ஆமென். அங்கே பார்த்தால் ரோமாவுடைய ஆமென் ஹல்லேலூயா அதிகாரத்தின் கீழே ஆமென் போர் சேவர்கள் ஆமென் ஹல்லேலூயா ஒரு நபரை சிலுவையை சுமக்க வைத்து கொண்டு போகிறதை கண்ட பொழுது அவன் ஒன்று அடையாளம் கண்டு கொண்டான். ஆமென். ஏதோ ஒரு தவறு செய்தவன், ஏதோ ஒரு குற்றவாளி சிலுவையை சுமந்து போகிறான் என்பதை அறிந்தவனாய் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு போர் சேவகன் அவனை பார்த்து ஏய் இங்க வா இந்த சிலுவையை எடு என்று சொல்லும் பொழுது அதுல வேறொரு காரியம் உண்டு பாஸ்டர், வேறொரு காரியம் உண்டு. சபையை எருசலேம் தெருவீதிகளில் இருந்து கொல்கதா போகிற வரைக்கும் நஸ்ரேனாகிய இயேசுடைய கண்டிஷன் சரியில்லை. ஒன்று குறைய 39 அடிகள் சரீரத்தில் ஏற்றவராய் முட்கிரீடத்தை சுமந்தவர். சபையில நான் இது சொல்லியிருக்கிறேன். ஏசாயாவுக்கு தரிசன புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை என்னை உடைத்த வார்த்தை. அவர் அந்த கேடானார் என்பதற்கு ஒரு அடையாளத்தை சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்பொழுது சூலூர் பட்டணத்தில் இல்லை, சூலூர் அந்த டவுனுக்கு வழியா வரும்போது கறிக்கடையில கறி எப்படி தொங்கிட்டு இருக்குமோ, எந்த மாற்றினுடைய இறைச்சின்னு அது கண்டுபிடிக்க முடியுமா பாஸ்டர்? எந்த மாட்டினுடைய மாம்சம் என்பதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஹல்லேலூயா இயேசு
அப்படிதான் இருக்கிறார் இப்போ. ஹல்லேலூயா. ஏமே வாரினால் அடிக்கப்பட்டவராய், ஏமே ஹல்லேலூயா, ஏமே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. என்ன ஒரு குற்றவாளிக்கு இவ்வளோ தண்டனை இல்லை, அத்தனை அவர் சுமந்தவராய். இனி கொல்கதா வரைக்கும் போவதற்கு அவருடைய சரீரத்தில் பலன் இல்லை. ஹல்லேலூயா. கொல்கதா வரைக்கும் போகலனா வேறொரு பிரச்சனை இருக்கு. ஏமே இந்த போர் செய்கிறவர்களுக்கு என்ன தெரியுமா, வேலை போயிடும். அவனுடைய அந்த அதிகாரம் அவனை விட்டு எடுபடும். அதற்கு அவன் கண்டுபிடித்த ஒரு காரியம், கண்டுபிடித்த ஒரு நபர், சீரேனை ஊரானாகிய சீமோன். அவனை பலவந்தப்படுத்தி இயேசுடைய சிலுவை அவன் தோளில் வைக்கிறான். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் அதை விளக்கும் பொழுது இவ்வளமாய் விளக்கினான். தன்னுடைய தகப்பன் ஒரு குற்றவாளியுடைய சிலுவையை சுமந்து நிற்கும் பொழுது அந்த சிலுவையில் வடிந்த ரத்தம் இருக்கு பாருங்க, அது தன்னுடைய தகப்பனுடைய ஆடைகளில் ஒழுகிறதை பிள்ளைகளும் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கிறார். வேறொரு காரியம் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு குற்றவாளியுடைய சிலுவையை சுமந்தவனும் அவன் சபிக்கப்பட்டவனாயிருப்பான். ஒரு ஆசீர்வாதத்திற்காக எருசலேமிலே பண்டிகை ஆசரிக்கும்படிக்கு வந்தவன் இப்ப சாபமாய் மாறுகிறது. தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக, தன்னுடைய மனைவிக்கு முன்பதாக ஒரு சாபமாய் மாறுகிறதை எங்க பார்க்க முடியும். வேற ஒன்று இருக்கு. ஒரு வேளை ஹல்லேலூயா வாய்ப்புகள் இருந்தா இவனையும் சிலுவையில் அறைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஹல்லேலூயா. ஆனா அடுத்த பகுதிக்கு நான் போக விரும்புறேன். ஹல்லேலூயா. இயேசு ஹல்லேலூயா சிலுவையில் அடிக்கப்படுகிறதையும் ஆணிகளால் அடிக்கப்படுகிறது எல்லாம் சீரேனை ஊரானாகியவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவன் கடைசியில ஒன்று புரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. நான் நினைச்சது இவர் ஒரு குற்றவாளி என்று, ஆனால் உண்மையாகவே நான் பஸ்காவை ஆசரிக்க வந்தாலோ உண்மையான பஸ்கா ஆட்டுக்குட்டி இவர் என்பதை அடையாளம் கண்டு கொண்டவனாய், இவர் என்பதை அடையாளம் கண்டு கொண்டவனாய் அவன் ஹல்லேலூயா துரிதப்பட்டு அவன் வீட்டுக்கு வரும்பொழுது ஹல்லேலூயா தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மனைவி ஓடி வந்தவனை கட்டி பிடிக்கும் பொழுது அவன் மேல விழுந்த இரத்தத்தின் பங்கு இவர்கள் மேலும் ஒட்டுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இதை ஹல்லேலூயா பிற்காலத்திலே பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், ஹல்லேலூயா, கிறிஸ்துவுக்குள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரூபஸ் அலெக்சாந்தருடைய ஹல்லேலூயா தாயாகிய அவள் என்னுடைய தாய். நான் சொல்ல வந்த காரியம் இதுதான். ஹல்லேலூயா. ஒரு சிலுவை பலவந்தப்படுத்தப்பட்டு கட்டாயப்படுத்தப்பட்டு சுமந்ததினால அவன் வாழ்க்கையில மீட்பு பெற்று கொண்டது என்று சொன்னா, இன்னைக்கு அந்த தெய்வத்தினுடைய ரத்தமும் நமக்கு மீட்பை தரும்படிக்கு 2026 ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்காகவும் அந்த ரத்தம் கல்வாரியில சிந்தப்பட்டிருக்கிறது சிஸ்டர். எனக்காகவும் அந்த ரத்தம் வார்க்கப்பட்டிருக்கிறது பிரதர். ஹல்லேலூயா. நான் இப்படி சொல்ல விரும்புறேன், யதார்த்தமான யூபிலி அங்கதான் ஆரம்பமாகிறது. சிலுவையில எப்போ நமக்காக அந்த கேடானாரோ, ஹல்லேலூயா, எதற்காக அந்த கேடானார் தெரியுமா? நானும் நீங்களும் ஐஸ்வர்யவான்களை மாறும்படிக்கு அவர் தரித்திரர் என்கிற அந்த கேடானார். நானும் நீங்களும் அழகுள்ளவர்களாய் மாறும்படிக்கு அவர் எப்படியானார்? அலங்கோலமானார். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் சுகித்திருக்கும்படிக்கு அவர் அங்கே சுகவீனரானார். நானும் நீங்களும் பலவான்களாய் மாறும்படிக்கு அவர் அங்கே பலவீனரானாரே. ஹல்லேலூயா. அத்தனையும் சிலுவையிலே சம்பாதித்து யூபிலி என்கிற வருஷத்தை நமக்காக தந்திருக்கிறார் என்று சொன்னார். இங்க யதார்த்தமான யூபிலி,
ஆமென். அந்த யூபிலுடைய மேன்மையை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள், ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுது தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. சபையை பார்த்து சொல்லுகிறேன், ஆமென், இந்த சபையுடைய மீட்பு வந்திருக்கிறது. ஆமென். தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், சபையுடைய மீட்பு வந்திருக்கிறது. ஆமென். தலைமுறைகளை பார்த்து சொல்லுகிறேன், தலைமுறையுடைய மீட்பு வந்திருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஓ, கர்த்தர் உன்னை அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை ஹல்லேலூயா மீட்டுக் கொண்டிருக்கிற நேரம் இது. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனை வாசம் செய்பவர். சொல்லுங்க. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையா சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையா சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசு. எல்லாரும் அந்த மீட்பை பெற்றுக்கொண்டு, அந்த மீட்பை பெற்றுக்கொண்டேன் என்று தைரியம் கொண்டு கரம் உயர்த்தி சொல்லலாமே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, ஹல்லேலூயா. அந்த மீட்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் உயர்த்த ஆரம்பிக்கலாமே. Hallelujah, hallelujah, hallelujah. சொல்லுங்க. ஒரு மகிமை, ஒரு மகிமை இந்த கூடாரத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னுடையவர்களை மீட்பு வருஷம் வந்தது என்று சொன்ன வார்த்தையின்படி ஒரு சிலருடைய வாழ்க்கையில அந்த மீட்பை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில கர்த்தர் சில மீட்புகளை தந்து கொண்டிருக்கிறார் சிஸ்டர். தலைமுறையை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறல்ல, தலைமுறையை சத்ரு பிடிக்க வைத்திருக்கிறாள், தலைமுறையை சத்ரு அடமானப்படுத்தி வைத்திருக்கிறாள். கர்த்தர் அதை இன்னைக்கு மீட்டு கொண்டிருக்கிறார். சொல்லுங்க. மகிமை 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 மகிமை. ஒரு சில சிரசின் மேல அந்த மீட்பு வெளிப்படுகிறத நான் பார்க்கிறேன். ஷாகாதா ராமா ரியாலா ராமா சத்துராலே. பரிசுத்தாவின் பலத்துல சொல்லுகிறேன், இன்னைக்கு வீட்டுக்கு திரும்பும் போது சில மீட்பும் வாழ்க்கையில கத்த தந்திருக்கிறதை
ஓ நீ காண போற. ஓ ஹல்லேலூயா. இதற்கு இனி விடுதலையே இல்லைன்னு ஏமேன் நினைச்சல, அந்த விஷயத்துல கர்த்தர் உனக்கு விடுதலை தருகிற இரவாய், ஏமேன் மீட்பை தருகிற இரவாய், ஏமேன் நீ எதிர்பார்த்து நீ முயற்சித்த ஏமேன் சில விஷயங்கள் உனக்கு பாதகமாய் இருந்தது, கர்த்தர் உனக்கு சாதகமாய் மாற்றுகிற ஒரு மீட்பு. ஓ கரங்கள் உயர்த்தி சொல்லுங்க. ஓ சபை இணைந்து, ஓ பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார். சபைக்குள்ளே சில மீட்பு நடந்து கொண்டிருக்கிறது நான் பார்க்கிறேன். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க. Hallelujah. Amen. எல்லா நாமத்திலும் நீரே மேலானவர், எல்லா முழங்கால்களும் முடங்கிடும் இவருக்கு முன், எல்லா நாமத்திலும் நீரே மேலானவர், எல்லா முழங்கால்களும் சொல்லுங்க முடங்கிடும் இவருக்கு முன். உரத்த சத்தமா தேவனுடைய பலன் வெளிப்படுகிறது, தேவனுடைய அதிகாரம் வெளிப்படுகிறது. ஒரு மீட்பு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒரு மீட்பு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓ மீட்பை எதிர்பார்த்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உண்மையிலே வர்ஷிக்க பண்ணி கொண்டிருக்கிறார், வர்ஷிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள் 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 அந்த அபிஷேகத்தை, பெற்றுக்கொள் அந்த வல்லமையை, பெற்றுக்கொள் அந்த அதிகாரத்தை. ஓ ராமா பாபா சதரானா, தேவனுடைய பலனை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் அந்த வாசல துதிக்க ஆரம்பிக்கலாமே. ரியால ராமா சதரானா உரேகம் தேரனே. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலும் எங்களை மீட்கும்படியாய் இறங்கி வந்த கிருபைக்காக நன்றி. இது நாங்கள் இதுவரை பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் அல்லப்பா, இதுவரை கண்ட மேன்மை அல்ல ஆண்டவரே, இதுவரை நாம பெற்றுக்கொண்ட நன்மை அல்லப்பா. இந்த புதிய ஒரு தலைமுறையாய் மாற்றப் போகிற ஒரு ஆசீர்வாதம், தலையெழுத்தை மாற்றுகிற ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராய் கர்த்தர் நடத்த போன கிருபைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களை மீட்கும்படியாக ஆண்டவரே, இந்த வருஷத்துல இந்த நாளில எங்களை மீட்டுக்கொண்டு உயர்ந்தமான இடங்களிலே கொண்டு உயர்த்த போற கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே, எங்களோட பேசின கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிற உன்னதமான மீட்பை ஆண்டவரே மாற்றின ஆண்டவரே, பெயரை மாத்திரமல்ல ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல நித்திய மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜனங்களை மீட்கும்படியாய் வந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோட பேசின கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும் அருமையான பாஸ்டர் பிரின்ஸ் அவர்களையும் ஊழியங்களையும் குடும்பத்தையும் சபையும் கர்த்தர் ஆஸ்வதித்து இன்னும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையுள்ள கர்த்தரை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும். எல்லா துதிக நமக்கு அனைத்தும் தருகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆம். சேர்ந்து சொல்லலாம்.